கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 28வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலும் பரிசுத்த ஆராதனை பங்குபட்ட தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்த 88ஆம் சங்கீதம் 1 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே பார்க்கும் பொழுது வியாகுல விண்ணப்பத்தை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு பார்க்கிறோம் மகதான் என்கிறதான வாத்தியம் என்று பார்க்கும் பொழுது துயர கீதத்தை குறிக்கிறது. பாடகன் ஆகிய கோகாத்தின் குமாரன் ஏமான் எழுதினதான போதக சங்கீதமாக இருக்கிறது. 88ஆம் சங்கீதம் ஒரு புலம்பலின் பாட்டாக இருக்கிறது. சங்கீதங்கள் புலம்பலில் ஆரம்பித்து ஆறுதலிலே முடிவு பெறுகிறது. ஆனால் இந்த சங்கீதமோ ஆரம்பம் முதல் முடிவு வரை புலம்பலாகவே இருக்கிறது. சந்தோஷத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏமானுடையதான ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. மிகுந்த மனவேதையும் மனக்கலக்கத்தினாலும் துக்கத்தினாலும் இருக்கிறது. ஏமான் வியாகுலத்தோடு தன்னுடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து தேவ கிருபைக்காக தேவனிடத்திலே கஞ்சி மன்றாடி விண்ணப்பம் செய்கிற காரியங்களை தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போகிறது. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஹல்லேலூயா. துக்கத்தினாலே என்னுடைய கண்கள் தோய்ந்து போகிறது. அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னுடைய கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் பரிசுத்த சன்னதிக்கு நேராக கரங்களை உயர்த்தி செபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். 61ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களிலே தேவனே, என்னுடைய கூப்பிடுதல்களை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தோயும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலை மீது என்னை கொண்டு போய் விடுகிறீர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலே, பூமியின் கடை மட்டத்திலே நான் இருந்தாலும் என்னுடைய இருதயம் தோய்ந்து போய் இருக்கிறதான வேளையிலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்றால் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள், நீ துயரப்படுகிறதான நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கேட்டருளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் அவருடைய சந்நிதியிலே வருவதாக. நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர். நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் அவரிடத்திலே வருவதாக என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், நாம் கூப்பிடும் பொழுது
பொழுது கர்த்தருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதல்களுக்காக திறந்திருக்கிறது. 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே நீதிமான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதல்களுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய செவி உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்காகவே திறந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் நம்முடைய அருகில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டறியத்தக்கதான சமயத்திலே அவரை தேடுங்கள், சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அவர் உன் அருகே உன் பக்கத்தில் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாருக்கு அருகில் அவர் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது காரியமாக 34ஆம் சங்கீதம் 18ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களினுடையதான வார்த்தையினாலும் நம்மை நிந்திக்கிறவருடைய வார்த்தையினாலும் நம்மை துன்பப்படுத்துகிறவர் பகைக்கிறவருடைய வார்த்தைகளினாலே நீ மனநொந்து இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எந்த மட்டும் நம்முடைய ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே நொறுக்குகிறவர்கள் அநேகனாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கிறதான வழிகள் என்று பார்க்கும் பொழுது நொறுங்குண்ட ஆவிதான் என்று பார்க்கிறோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவனாக இருக்கிறார். பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கிறதான இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளிலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் நம்மை பார்க்கிறதில்லை. நொறுங்குண்டு இருக்கிறதான இருதயத்திலே அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயங்களிலே இருப்பதினாலே எப்பக்கம் இருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போவதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, தள்ளப்பட்டு நாம் மனித போகிறதில்லை. ஆக தேவ பிள்ளைகள் நொறுங்குண்டு இருக்கிறதான இருதயம் உள்ளவர்களே கர்த்தர் சமீபமாய் இருப்பதினாலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறதுனாலே நம்மை விட பெரிய ஜாதி எது என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தரை தொழுது கொள்வதினாலே அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் பரிசுத்த அலங்கார தொழிலை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள் என்று 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் காலை வேளையிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வந்திருப்பதினாலே கர்த்தராலே விடுதலையாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சமயமாய் இருந்து நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக யாருக்கு அவர் சமயமாய் இருக்கிறார்? 145ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உண்மையாய் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இடுக்கண்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாத காரியங்கள், உனக்கு எட்டாவதான காரியங்களை அவர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை உண்மையில் அன்பு வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கேட்ட உடனே மறு உத்தரவுகளை அருளுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு அருளினதினாலே நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவை அவர் அருள் செய்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். முழுவதுமாய் உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என்னுடைய 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் யார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே கர்த்தருக்கென்று
நசரேயனாக அவன் பிறக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். நசரேயன் என்று பார்க்கும் பொழுது திராட்சை ரசமும் மதுவும் குடியாதிருக்கிறவன் என்று பார்க்கிறோம். தீட்டானது ஒன்றையும் புசியாதிருக்கிறவன் அவனுடைய தலைமுடி சிரைக்கப்படாதிருக்க வேண்டும் என்பதை தான் நசரேய விரதமாக இருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று கர்த்தராலே வாக்குரைத்தபடியே பிறக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். இப்படி பிறக்கப்பட்டதான அவனுக்கு சிம்சோன் என்று அவனுடைய பெற்றோர் பெயரிட்டு கர்த்தர் அந்த சிம்சோனை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்து ஆவியானவர் தாமே அவனை ஏவ தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். நல்ல வாலிப நாட்களிலே தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினாலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த சிம்சோன் தின்னாட்டுக்கு போய் ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனமுடிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது கண்களுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான். தன்னுடைய நசரேய விரதத்தையும் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணின விதத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினதையும் அவன் ஒரு பொழுதும் எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாக தன்னுடைய கண்களுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் கண்ணுங்களுக்கு பிரியமான காரியத்தை நம்முடைய கண்கள் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். கண்களின் இச்சையிலே விழுந்து போகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது நல்ல பலவானாய் அவன் இருந்தவன். கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கினதினாலே ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழித்து போடுவது போல அவன் கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு வாலிபனுக்கு ஆவியினுடைய அபிஷேகம் கர்த்தருடைய பலத்தினாலே மகா பெரிய காரியங்கள் பெலிஸ்தியர்கள் எல்லாம் பயப்படத்தக்கதான அளவிற்கு இந்த சிம்சோன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு வாலிபன் சிம்சோன் ஒருவன் மாத்திரம். ஆனால் இந்த சிம்சோன் பெலிஸ்தியர்கள் முழுவதுமாய் அவன் கலங்கடித்தவன். பெலிஸ்தியர்கள் அவனை பார்த்தாலே பயப்பட்டார்கள் என்று பார்க்கிறேன். இந்த சிம்சோன் தன்னுடைய நசரேய விரதத்தை அவன் மறந்தவனாக தீட்டானதை அவன் புசித்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் அவைகளை கொடுக்கிறான். தான் என்ன செய்கிறேன் என்பதை குறித்து தன் தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருந்தாலும் தாய் தகப்பனுக்கு நாம் எந்த காரியத்தையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். இந்த சிம்சோன் அவைகளை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் பெலிஸ்திய பெண்களே தெலிலாள் என்கிறதான ஒரு பெண்ணோடு கூட அவன் சிநேகமாய் இருக்கிறான். இப்படி சிநேகமாய் இருக்கும் பொழுது தன்னுடைய நசரேய விரதத்தை குறித்தும் தேவன் தன்னை எவ்விதமெல்லாம் வழிநடத்துகிறார், தனக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது என்பதை, இந்த பலன் எதினால் வந்தது என்பதை எல்லாவற்றையும் அவளுக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் ரகசியமாக கர்த்தர் நம்மளுக்கு சொல்ல காரியங்களை ஒரு பொழுதும் அறிவிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ரகசியங்களை கூட்டி திரிகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த சிம்சோன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினதினாலே இந்த ரகசியத்தை மூலமாக பெலிஸ்தியர் கைகளிலே அவன் சிறையாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தியர் கைகளிலே அவன் சிறையாக்கப்பட்டதினாலே அவனை பார்க்கிறதான அவர்கள் எல்லாரும் நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட எள்ளி விளையாடுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். கண்கள் குருடாக்கப்பட்டவனாக பெலிஸ்தியர்களுடைய சிறையிலே அவன் மாவை
அறிந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது பெலிஸ்தியர்களுடைய பண்டிகை நாளிலே சிம்சோனை கொண்டு வந்து 2 தூண்களுக்கு நடுவாக அவனை நிறுத்தி அவனை வேடிக்கை காட்டும்படி சொல்லி அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். உன்னை பார்த்து பயந்தவர்கள், உன்னை பார்த்து கலங்கினவர்கள், உன்னுடைய ரகசியத்தை உன்னுடைய அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதினாலும் உன்னுடைய நசரை விரதத்தை நீ இழந்ததினாலும் கண்ணுக்கு பிரியமான காரியங்களை செய்ததினாலே இச்சைக்குள்ளே அவன் புறப்பட்டு போனது நிமித்தமாக அவன் இத்தனை காரியங்கள் சம்பவித்தது என்று பார்க்கிறோம். வேடிக்கை காட்டும்படியாக சொல்லும் பொழுது இந்த நேரத்திலே சிம்சோன் செய்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். இங்கு என்ன காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம்? ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். முழுவதுமாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த நிமிடத்திலே சிம்சோனை கர்த்தர் நினைத்து சிம்சோனை அவர் பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த சிம்சோனை, அதாவது சிம்சோன் நாளிலே, அந்த நாளிலே அந்த தூண்களோடு கூட எல்லா பெலிஸ்தியர்களோடு கூட சிம்சோனும் அழிந்து போனாங்க என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள், நம்முடைய ஜெபத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் தடுத்தாலும் ஜெபிப்பதை நாம் நிறுத்தக்கூடாது. ஜெபித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டப்படும் வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும் என்கிறதான நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா ஜெபத்தையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நீ அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது மறு உத்தரவு அருள் செய்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நியாயாதிபதிகளை அவர்கள் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒத்தினியை ஏற்படுத்தினார், ஏகூத்தை ஏற்படுத்தினார், சம்காரை ஏற்படுத்தினார். இப்படி அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தமது ஜனத்துக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்களை கர்த்தர் மடங்கடித்து தேசத்திலே ஒரு அமைதியில் உண்டாகும் அளவிற்கு கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், உன்னுடைய ஜெபங்கள் இக்காலை வேளையிலே தேவ சமூகத்தில் செய்கிற எல்லா கூப்பிடுதல்களையும் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எப்பொழுது சமீபமாய் இருக்கிறார் என்றால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத உதவி கொடுத்தவனாலே நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு